காலையில் தான் ஏதோ அடிச்சு பிடிச்சி வேலையெல்லாம் செஞ்சு முடித்து சமையலை கட்டி எல்லோரும் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ரிலாக்ஸாக இருக்கலாம் பார்த்தா ஈவினிங் என்ன செய்கிறதுன்னு திருப்பி ஒரே மண்டை குடைச்சலாக எடுத்து டெய்லி இட்லி தோசையே போட்டு அதுவும் போர் அடிச்சு போகுது. சரி என்ன தான் பண்ணுறது, ரவையும் சேமியாவும் சும்மா தான் இருக்குது. இடியாப்பம் செய்யலான்னு பார்த்தாக்கா அதுக்கு தேங்காய் பால் தான் கேட்குறாங்க. நைட்டில் தேங்காய் பால் சாப்பிட்டா டைஜஷன் சரியாக ஆகாது சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி குருமாவே எத்தனை நாள் வைக்கிறது, இட்லிக்கு தோசைக்கு குருமா வடைக்கறின்னு மாற்றி பண்ணியாச்சு. அதான் இன்றைக்கி ஒரு முடிவோடு கிளம்பிட்டேன், சேமியா செஞ்சே ஆகணும்னு. ஆனால் வெறும்னே சேமியாலாம் செஞ்சு கொடுத்தா யாரும் சாப்பிட்றதே இல்லைங்க. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், கேரட்டு பீன்ஸு அதெல்லாம் போட்டு இந்த கிச்சடி சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி நான் சேமியாவை பண்ணிட்டேன். நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லைனாலும் அதை விட ரொம்பவே சூப்பராக வந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், தொட்டுக்க சட்னிலாம் வச்சா இறங்கவே இறங்காது நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு. முக்கியமாக உப்புமாக்கு இட்லிக்கெல்லாம் கம்பல்சரி சாம்பார் தான் கேட்பாங்க. சரி சொல்லிட்டு ஒரே ஒரு முருங்கைக்காயை போட்டு நல்லா சாம்பார் வச்சுட்டேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு தெரியல, நேற்று வெறும்னே சாம்பாரெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. வீட்டில் ஜென்ரலாக நாங்கள் எந்த மசாலா பொடியும் ஆட் பண்ணுறதே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும்னே நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாய்த்தூள் மட்டும்தான் வச்சுருக்கேன், மஞ்சள்தூள் மட்டும்தான் வச்சுருக்கேன். என்னோடய சமையல் ரெசிப்பியில் வேறு எந்த ஆர்டிஃபிஷியல் மசாலா ஐட்டம் நான் சேர்க்கறதே கிடையாது, சுத்தமாக விட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் நானே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன். சாம்பார் பொடி ரசப்பொடிலாம் அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணேன். பட் இப்போ அதையுமே நிறுத்திட்டேன், இனிமேல் தான் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ பார்த்திங்களா, சேமியா உப்புமா கடைசியாக ஃபைனலாக இப்படி தான் வந்துச்சு. சூப்பராக இருந்தது ரியலாகவே. மிச்சமே இல்லை. நான் நினச்சேன் எங்கே மீந்துருமோ அப்படி கலைஞ்சிடணுமோன்னு நினச்சேன். மிச்சமே இல்லாமல் ஃபைனல் டச்சுக்கு லைட்டாக நான் என்ன பண்ணிட்டேன், நெய் ஒரு 2 ஸ்பூன் அப்படியே மேலே ஊற்றி விட்டு நல்லா கிண்டி விட்டேன். நல்ல ஸ்மெல்லு கம்ம கம்மன்னு சேமியா உப்புமா வித் முருங்கைக்காய் சாம்பார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.